வணக்கம். நான் உங்கள் தோழி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2021 செப்டம்பரில் கால்ஃபர் வரப்போகுது. எக்ஸாம் டிசம்பரில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த செப்டம்பர் கால்ஃபருக்கு முன்னாடி 7 மாதம் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்னென்ன விஷயங்கள் நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற பற்றின ஒரு ஃபுல் வீடியோ தான், ஒரு ஃபுல் லிஸ்ட்டு, ஃபுல் ஸ்டடி பிளான், ஒரு 7 மாதத்துக்குரிய ஸ்டடி பிளான் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்காக ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ அதில் ஒரு சில காரணங்களால் நான் நடுவில் போடலை. ஸோ அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த 7 மாதம் அந்த ஸ்டாப் பண்ணதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. பிகாஸ் நம்ம இவ்வளோ நாள் படித்தது இப்போ இந்த இடைப்பட்ட கேப்பில் மறந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம புதுசாக தான் படிக்க போகிறோம். 7 மாதத்துக்குரிய பிளான். ஸோ இதில் என்ன நம்ம புதுமை கொண்டு வர போகிறோம் அப்படின்னா, முன்னாடியே நமக்கு தெரியும், ஆல்ரெடி பிடிஎஃபாக கொடுத்து தான் நம்ம டெஸ்ட்டு வச்சுட்டு இருந்தோம். இப்போயும் நம்ம பிடிஎஃபாக தான் கொடுக்க போகிறோம். ஏன்னா அந்த ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் டைம் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஓஎம்ஆர் ஷேர் பண்ணி நீங்கள் பழகிருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு உங்களுக்கு வரும். அதனால பிடிஎஃப்பில் தான் டெஸ்ட்டு நடக்கும். எதுக்கு மட்டும் பிடிஎஃப்பில் டெஸ்ட் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அஸ் யூஷுவல் நம்ம தமிழ், ஜிகே, அடுத்து நம்ம என்ன தொடங்க போகிறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, சயின்ஸ் நம்ம தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த தமிழுக்கு வழக்கம் போல் தான் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கும். அதே போல் ஜிகேக்கும் தனியாக அதுக்கு நான் ஷெடியூல் இன்னொரு வீடியோவில் நான் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பற்றி நான் இன்ஃபார்மாக சொல்கிறேன். இப்போ நான் ஓவராலாக இந்த 7 மாதம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு மட்டும் இதில் நான் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புக்ஸை நம்ம தரவாக படிக்க போகிறோம். அது முடிச்சதுக்கப்புறம் 11th and 12th புக்ஸ், இது ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம பண்ண போகிறோம். ரெண்டாவது விஷயம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜிகே பொறுத்த வரைக்கும் 6th to 12th வரைக்கும் நம்ம கண்டிப்பாக படித்தே தான் ஆகணும். ஏன்னா ஜிகே பொறுத்த வரைக்கும் 10th வரைக்கும் தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல முடியாது. ஸோ அதனால் நம்ம 12th வரைக்கும் கண்டிப்பாக படித்தாகணும். ஸோ இது ரெண்டாவது பண்ண போகிறோம். மூணாவது விஷயம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சயின்ஸ். ஸோ இந்த சயின்ஸோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது ஒவ்வொரு எக்ஸாம் நடக்க சயின்ஸோட இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக தான் இருக்குது. ஸோ சயின்ஸை நம்மளால் ஒமிட் பண்ணவே முடியாது. ஸோ இந்த சயின்ஸுக்கு நம்ம ஸ்பெஷலாக ஒரு விஷயம் நம்ம பண்ண போகிறோம். இது மூணாவது. நாலாவது என்ன அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸும் கண்டிப்பாக நம்மளால் ஒமிட் பண்ண முடியாது. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸும் கண்டிப்பாக நமக்கு தேவை. ஸோ நம்ம எல்லாத்தையுமே, ஏன்னா மற்றபடி தமிழாக இருக்கட்டும், ஜிகேவாக இருக்கட்டும், எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் ஒருத்தவங்கலேருந்து ஒருத்தவங்களை டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிக்கக்கூடியது அந்த மேக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயமும், அதே போல் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்படக்கூடிய இந்த 2 விஷயங்கள் மட்டும்தான். அதனால் இது ரெண்டையும் நம்ம கண்டிப்பாக பண்ணியே தான் ஆகணும், ஒமிட் பண்ண முடியாது. ஸோ மொத்தம் 5 விஷயம். ஃபஸ்ட்டு தமிழ், அதுக்கப்புறம் ஜிகே, தென் சயின்ஸு, அதுக்கப்புறம் மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ். இந்த 5 விஷயங்களை தான் நம்ம இந்த 7 மாதத்தில் நம்ம படிக்க போகிறோம். கால்ஃபர் வர்றதுக்கு முன்னாடி மொத்தம் 8 மாதம் கணக்கு இருக்குது. அந்த 8வது மாதம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்லி ரிவிஷன் மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம். ரிவிஷனுமே ஃபுல் டெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கண்டக்ட் பண்ணி முடிக்க போகிறோம். ஸோ இதை நம்ம தமிழ் எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ நம்ம 7th, ஐ திங்க் 8th 9th வரைக்கும், 10th 9th 8th முடிச்சிட்டேன்னு தெரியல. 8th முடிச்சிருக்க மாட்டேன். ஸோ ஒரு 9th வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ நம்ம திரும்ப 8thலேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா தமிழை நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா இது தமிழுக்குரியது. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஜிகே பொறுத்த வரைக்கும் அஸ் யூஷுவல் அப்படி தான் 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டோம். ஸோ 7th ஸ்டாண்டர்ட் நம்ம படிக்க போகிறோம். இது 7th. அதுக்கப்புறம் நம்ம சயின்ஸ். ஸோ சயின்ஸுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் தெளிவாக சொல்லிடுறேன். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் இன்றைக்கி ஒரு டாபிக் கொடுக்குறேன் அப்படின்னா 2 நாள். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் விட்டு நாளை மறுநாள் பார்த்தோம் அப்படின்னா அந்த டாப்பிக்லேருந்து ஒரு 20 கொஷின்ஸ் இருக்கும். ஏன்னா ஒரு டாப்பிக்கே நம்ம 2 நாளைக்கு படிக்க போகிறோம். ஸோ 20 கொஷின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அகைன் அதிலேருந்து ஒரு 20 கொஷின். ஸோ ஒரு டாப்பிக்லேருந்து இம்பார்ட்டன்ஸ் மற்றும் கொஷின் எந்த ஏரியாவிலேருந்து வரலாம் அப்படின்றத அச்சீவ் பண்ணி 40 கொஷின்ஸ் இருக்கும். அந்த 40 கொஷினுமே என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபில்லிங் த பிளாங்க்ஸாக தான் இருக்கும். ஏன் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் சயின்ஸுக்கு மட்டும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கிளியர் கட்டாக அடிக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த எக்ஸாக்ட் ஆன்சர் நமக்கு தெரியணும். ஸோ அந்த எக்ஸாக்ட் ஆன்சர் எப்போ நமக்கு மைண்டில் நிற்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஆப்ஷனை பார்த்து நம்ம குழப்பாமல் இருக்கிறதுக்கு
இந்த மாதிரி ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் நம்ம எழுதி பழகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு மறக்காது. எக்ஸாக்ட் ஆன்சர் நம்ம கரெக்டாக இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளியராக வந்துட்டு போட்டு போகலாம். ஸோ அதனால தான் இந்த சயின்ஸுக்கு மட்டும் நம்ம ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் ஃபார்மேட்டை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு 100% ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஆனால் இப்படி தான் சயின்ஸ் வந்து நம்ம கொண்டு போக போகிறோம். ஸோ சயின்ஸ் வந்து டெய்லியும் வந்துட்டு சயின்ஸ் படிக்கிற மாதிரி நான் சிலபஸ் கொடுத்துட்டே இருப்பேன். 2 நாளைக்கு ஒரு தடவை சயின்ஸை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் இருக்கும். இது வந்துட்டு சயின்ஸுக்கு. அடுத்து மேக்ஸுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு இன்றைக்கி இந்த டாபிக் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அந்த டெஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர் எப்படி வரும் அப்படின்றத நம்ம லைவாகவே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஆன்சர் கீ எல்லாமே வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இது 4th. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு வாரம் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸில் டெஸ்ட்டு வந்து கண்டிப்பாக இருக்கும். அதே போல் அந்த கொஷினும் கரண்ட் அஃபேர்ஸில் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த 5 விஷயங்களை தான் நம்ம வந்துட்டு பண்ண போகிறோம். இந்த 5 விஷயங்களுக்குமே 5 நாள், ஒரு வாரத்தில் 7 நாள், 2 நாள் ரெஸ்ட்டு, மிச்சம் 5 நாள் இந்த 5 விஷயங்களை நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது வந்துட்டு டெய்லியுமே நடக்கும். கண்டிப்பாக வந்துட்டு இந்த 5 விஷயத்தை தான் நம்ம இந்த 7 மாதத்தில் பண்ண போகிற இந்த விஷயங்கள். நான் இது உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக எதுவும் தேவை கிடையாது. நீங்கள் படிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். 2வது நோட்ஸ் வந்து நிறையா தேவைப்படும். ஸோ நோட்டு புக்கு, ஸோ அதை வந்து இப்போயே வாங்கி ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இன்னும் ஒரு 2-3 டேஸில் நான் எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டையும் உங்களுக்கு ப்ராப்பராக வந்து நான் கொடுப்பேன். ஸோ இந்த 7 மாதத்தில் நம்ம இப்படி தான் வந்துட்டு பண்ண போகிறோம். ஸோ முயற்சி மட்டும் நம்மக்கிட்ட இருந்தால் பார்த்தாது, அதுக்குரிய பயிற்சி இருந்தால் தான் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். ஒரு சில பேர்கிட்ட முயற்சி இருக்காது, ஒரு சில பேர்கிட்ட பயிற்சி இருக்காது. ஸோ நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணுவோம், ஆனால் வந்துட்டு நமக்கு வெற்றி கிடைக்காம போகிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் முறையாக பயிற்சி பண்ணியிருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக முயற்சியும் பயிற்சியும் சேர்ந்தால் தான் வெற்றி அப்படின்றது கிடைக்கும். நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று கோட்டை விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி அப்படின்றது கிடைக்காது. ஸோ நீங்கள் முயற்சி உங்களுடையது, உங்களுக்கான பயிற்சியை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமையாக நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அதற்கு எல்லா வேலைகளுமே கண்டிப்பாக நம்ம சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னும் ஒரு 2-3 டேஸ், ஸோ இன்னும் 2 டேஸ் தான். ஸோ அதுக்குள்ளே நான் எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு எக்ஸாம் எல்லாமே நான் வந்து பிளானு என்னென்ன படிக்க போகிறோம் எல்லா பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே கன்ஃபார்மாக உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் படிக்கிறதுக்கு மட்டும் ரெடியாக வச்சுக்கோங்க. மைண்ட் எல்லாமே வந்துட்டு இந்த 2 டேஸில் நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்லி படிக்கிறதுக்கு மட்டுமே வந்துட்டு உட்காருங்க. ஸோ 7 மாதத்தில் நம்ம இதை தான் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் அந்த 7 மாதத்துக்குரிய ஸ்டடி பிளானும். 5 விஷயந்தான்: தமிழ், ஜிகே, மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு, சயின்ஸு. ஒவ்வொன்றும் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது கிளியராக வந்து சொல்லியாச்சு. இண்டிவிஜுவலாக என்னென்ன டெஸ்ட்டு, நாளைக்கு என்னென்ன டெஸ்ட் இருக்கும் அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.